ஏசப்பா வந்து அந்த தோட்டக்காரன்ட்ட காஸ்பல் அனுப்பிச்சிருக்காரு, ஊழியக்காரன் அனுப்பிச்சிருக்காரு, தீர்க்கதரிசிகளை அனுப்பிச்சிருக்கிறாரு. தன்னுடைய சொந்த உயரான ஒரே குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். ஆனா அவர்களுக்கு சம்பவித்தது என்ன? குத்தப்பட்டார்கள். சார்லி கிரிக் எதற்காக கொல்லப்பட்டார்? இயேசுவை கொன்றதற்கு காரணம் என்ன? ஸ்தேவானை கொன்றதற்கு காரணம் என்ன? ஆபேலை கொன்றதற்கு காரணம் என்ன? சொல்லு. What is the reason? அவர்கள் கிரியைகள் நீதி என்பதனால் தானே. நீ பொல்லாதவனா இருக்கிற பொல்லாத விரியன் பாம்பு குட்டியே மனம் திரும்பு அப்படின்னு சொன்னதால சொல்ற. நீ யோவான் ஸ்நானன் நல்லா இருந்தானே சொன்னா, உன்னை மதம் மாத்த வரலையே. நீ மனம் திரும்புன்னு சொன்னா, மதம் திரும்புன்னு சொல்லல, மனம் திரும்பு. நீ கிறிஸ்டியானிட்டி வந்துட்டு கூட நீ எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு காணிக்கலை போட்டு அவனை கூட்டு போக மாட்டாரு பரலோகம். இப்ப சொல்லுது பரலோகம். அடுத்த ஆளுங்க யாரு? ஆகாதுன்னு தள்ளின கல்லு தலைக்கு மூளை கல் ஆயிடுறு. நீ வேஸ்ட்னு தள்ளினல ஒருத்தனை கொண்டுல. இந்த மதம் மாத்திரம் பாரு, நம்மளுடைய இந்துடைய கலாச்சாரத்தை கொல்லுவதற்குன்னு அந்த தீய சக்திகள் அவனை காட்டி அவனுக்குள்ள விஷத்தை ஊற்றி அவனை கொண்டுல. வசனம் சொல்லுது ஆகாது நீ தள்ளினல. எவனா ஆகாதுன்னு தள்ளின? எத்தனை பேரை கொன்ன? ஆகாதுன்று தள்ளின கல்லு மூளைக்கு தலைக்கல் ஆயிடுறான். அதான் வசனம் தெளிவா சொல்லும். என் நிமித்தமோ, என் வசனத்தின் நிமித்தமோ, என் சுவிசேஷத்தின் நிமித்தமும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வான். தன் ஜீவனை ரத்தித்துக் கொள்ள விரும்புகிறவன் இழந்து போயிருவன் ஜீவனை. இயேசுவோட ட்ரூப், இயேசு சொன்னபடி வாழ்ந்தா இப்படிதான் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. அவமானம் வரும், நிந்தை வரும், கொலை செய்யவும் படுவீர்கள். ஆனா கிறிஸ்துவுடனே நீ கூட மரித்தாயானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வாய். நியாய தீர்ப்பில் இந்த பொல்லாத விரியன் பாம்பு குட்டிகள்லாம் குத்தினவர்கள்லாம் ஓடும் போது நீ கெட்டா நிற்ப. மிகுந்த வல்லமையோடு வருவார். கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் அந்த மின்னல் அடிக்கிற மாதிரி அவனுக்கு கெட்டா வரும்போது ராஜாக்கள்லாம் நீங்க இந்த ப்ரோ நாங்க தான் அப்படின்னு சொல்லிருக்கலாம். நீ ஓடுவியா? மடைக்கீழ ஒளிஞ்சு எங்களை மூடிக்கொள்ளுங்கன்னு போடுவியா? இந்த வீடியோ பார்க்குற நீங்க எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் சரி, வசனத்தில் எழுதினதே ஓகேவா? வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வாயிலிருந்து புறப்பட்ட ஒரு வார்த்தையாகும் அதுல ஒரு உருவாகிடும் மாறாது என்று வசனத்தில் எழுதியிருக்கு. மனம் திரும்பு, வருகை மிகவும் சமீபம். ஓகேவா? ஆளுகை செய்கிறவர்கள் இந்த தோட்டத்திற்கு புறம்பே யாரெல்லாம் தள்ளியோ அவன் தான் அடுத்த ஆளுக. இது எவனெல்லாம் கொலை செஞ்சியோ அவன் தான் ஆளுக. ஓகேவா? அதான் சொல்லுது ஆகாது என்று தள்ளப்பட்ட கல் தலைக்கு மூளை கல் ஆயிடுச்சு.